பாலியல் வன்கொடுமை வரிசையில் இன்னைக்கு கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஊர் உழுக்கப்பட்டிருக்கிறது. 11 மணி இரவுக்கு ஆண் நண்பரோடு கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளை மைதானத்தில் தனியாக ஒதுக்குப்புறமாக பேசி கொண்டிருந்தார். இது வந்திருக்கிற செய்தி. 3 பேர் கார் கண்ணாடியை உடைச்சு அந்த ஆண் நண்பரை தாக்கி 26 தையலுங்கிறாங்க, எத்தனையோ கத்தி குத்துங்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணி ஆடை இல்லாமல் அந்த பெண் மீட்டெடுக்கப்பட்டால், அரைகுறை ஆடையோடு மீட்டெடுக்கப்பட்டால், காவல் நிலையத்தில் உதவி கேட்டா, இப்படி பலவேறு செய்திகள். எது எப்படியோ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறா. 2 பேர் 25 வயசுக்கு மேலே, ஒருத்தவன் 30 வயசுக்கு மேலே. கண்டுபிடிச்சிட்டாங்க யாருன்னு, தேடிக்கிட்டு இருக்காங்க. இதே கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி பாலியல் அக்கிரமங்கள் கொடுமைகள் நடந்துச்சு. 11 பேர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு ஜம்முன்னு ஜெயிலில் இருக்காங்க. தனிப்பட்ட ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பெண்ணும் திருந்தாமல், தனி மனித ஒழுக்கம் வளராமல் எந்த சட்டமும் எந்த காவல்துறையும் எந்த விதமான ஒரு பெரிய விஷயமும் பெரிய மாற்றத்துக்கும் உள்ளாகாது. குடிக்கிறவன் குடிச்சிக்கிட்டு தான் இருப்பான், வன்கொடுமை செய்கிறவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான், அபியூஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இது மாதிரியான கேங் ரேப் தடுக்கவே முடியாது. அன்டைமில் வெளியில் போகிறது பாதுகாப்பானதாக இல்லை. இதை நம்ம பேசும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அடிப்படைவாதம் பேசுகிறீங்க, நீங்கள் பெண்களை பின்னாடி இழுக்க பார்க்குறீங்க, நாங்கள் எந்த நேரத்தில் வேணால் எப்போ வேணால் போவோம், ரேப் ஏன் நடக்குது அதை தான் நீங்கள் மாற்றணும், அந்த ஆண்களை தான் நீங்கள் திருத்தணும், அதுக்கான சட்ட திருத்தத்துக்கு தான் போராடணும், இப்படி பேசுவாங்க. நம்ம தானுங்க நம்மளை பாதுகாத்துக்கணும். ஊரெல்லாம் கொரோனா கிருமி இருக்குது, நம்ம தானுங்க மாஸ்க் போட்டுக்கணும். முதல்ல இன்னைக்கு கிளாஸில் வாத்தியார் அபியூஸ் பண்ணுறான், பிரின்சிபல் அபியூஸ் பண்ணுறான், பிடி வாத்தியார் அபியூஸ் பண்ணுறான், என்எஸ்எஸ் என்சிசி கேம்புக்கு கூட்டிகிட்டு போய் அபியூஸ் பண்ணுறானுங்க. சாமியார்கள் சொல்லவே தேவையில்லை. சமீபத்தில் கடலூர் ஸ்கூல்ல இருந்து, சென்னை பாபா ஸ்கூல்ல இருந்து, சில மதரசாக்கள்ல இருந்து எல்லா இடங்கள்லையுமே கட்டவிழ்த்து ஓடப்பட்டிருக்கு. எங்கேயாவது இந்த மாதிரியான புனித பிம்பம் கட்டப்பட்டவர்களுக்கு எங்கேயாவது தூக்கு தண்டனைன்ற செய்தி ஏதாவது வந்திருக்கா? பொள்ளாச்சி பயங்கரங்கள்ல தூக்கு தண்டனைங்கிற செய்தி வந்திருக்குதா? ஆஷிஃபா குழந்தை, அவளுடைய வழக்குல தூக்கு தண்டனை செய்தி வந்துச்சா? மறுபடியும் வலிமையா சொல்றோம், சட்டங்களோ சட்ட திருத்தங்களோ காவல்துறையோ நீதிமன்றமோலாம் நம்மளை எல்லாரும் காப்பாத்திக்கிட்டு இருக்க முடியாது. நாம் தான் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும், 100% உறுதி செய்யணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்க பெண்ணும், ஒவ்வொரு தாயும், பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு இப்போ பிள்ளை பெற்று எடுத்த அத்தனை பேரும் இந்த வேலையை சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கு. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துங்க. ஆண் பிள்ளைகள் கண்ணியமாக ஒழுக்கமாக சாராயத்துக்கு அடிமையாகாத, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாத ஆண் பிள்ளைகளை வளர்க்குற தாய்மார்கள் இருக்கணும். சின்ன குழந்தையிலிருந்தே சொல்லி வளர்க்கணும். பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக கண்ணியமாக பேணுதலோடு நல்ல அறிவை பெறக்கூடிய நல்ல ஒழுக்கத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக உயர்ந்த லட்சியத்தோடு இருந்தால் எங்கே இருந்துங்க படிக்கிற வயசுல காதல் தருதல கத்திரிக்கான்னு ஓடுறது? பெண் பிள்ளைகளை அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வகுப்பறைகள் அத்தனை பேருக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. தனி மனித ஒழுக்கம் இங்க நிலைநிறுத்தப்படாம இந்த பாலியல் வன்கொடுமைகளை, இது போன்ற கேடுகட்ட அவலங்களை இந்த நாட்டிலிருந்து நிச்சயமா மாற்ற முடியாது. பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க முடியாது.